டியர்ஸ் இந்த பார்த்துக்கொண்டிருப்ப Sujit இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அருமையான பாலை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாலை வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நான் செய்யும் போதே சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. இப்போ வாங்க ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிங்க. 1/4 லிட்டர் பால் எடுத்தாச்சு. அது கூட ஒரு 25 கிராம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அது கூடயே ஒரு 35 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கங்க, கட்டியே இல்லாமல். அடுத்து இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பாலை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இல்லைனாக்கா நம்ம கார்ன் மாவு சேர்த்துருக்கோம், அது கட்டி கட்டியாக ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே இது மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கலாம். நம்ம இப்போ நம்ம திக்கானதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இதேமாரி கிண்டி விட்டுட்டே இருக்கோம். பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு திக்காக இருக்குது. இன்னொரு 1 நிமிஷம் நம்ம கிண்டிக்கலாம். அதை பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சதுலேருந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம்தான் கிண்டியிருப்போம். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக இதில் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம எல்லாம் காய்ச்சி வச்சது நம்ம இதில் இது பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஏர் கேப் இல்லாமல் நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை லைட்டாக இது மாதிரி இது பண்ணிக்கங்க. இந்த ஓரெல்லாம் நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம இது வச்சுருக்கிறத இப்படி கவுத்துக்குங்க. கவுத்திங்கனாக்கா இது மாதிரி கேக் மாதிரி வந்துடும். இதை இப்போ நம்ம ஸ்லைஸாக வெட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த நீட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த குறுக்கில் இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி ஸ்லைஸாக நமக்கு வந்துடும். இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க, இல்லைனாக்கா உடஞ்சிடும் இது. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இப்போ நம்ம அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிங்க. இப்படி இப்போ பீட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு ஓரமாக இப்போ வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கார்ன் மாவு எடுத்திருக்கோம். ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்கை அரைச்சி அந்த தூளை எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கார்ன் மாவில் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு உடையாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும், கையில் பிடிக்கிற மாதிரி. பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் எடுத்து இப்போ நம்ம கார்ன் மாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், கார்ன் மாவில் போட்ட உடனே இது ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு. இல்லைனாக்கா எடுக்க வராது, இல்லைனா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ டிப் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த ரஸ்க்கு தூளில் போட்டு நம்ம ஃபுல்லாக டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் இப்போ சூடாகட்டும். எண்ணெய் நமக்கு சூடாகிடுச்சு. எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாது, மீடியம் ஹீட் இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். இப்படியே வேகட்டும். இப்போ மீடியம் ஹீட்லேயே கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி திருப்பி விட்டுடுங்க. எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி விட்டுடுங்க. இதேமாரியே ஒரு நிமிஷம் எல்லா சைடும் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். இதே மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. எல்லா சைடும் நம்ம 4 சைடும் திருப்பி விட்டு அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது செய்யும்போது பார்த்து செய்யணும். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் செய்யலைனாக்கா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து கரெக்டான இந்த பக்குவத்திலே செய்யணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பால் வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இதை நம்ம உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புதுசாக ட்ரை பண்ணோம், இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.